அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையா கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியா கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கு கொடுத்து துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காக செலுத்தியே துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே ஆதியாகமம் 34 அதிகாரம் 1 முதல் 24 வரை சிந்தித்தோம். நாம் பார்த்த அந்த பகுதியிலே யாக்கோபுவுக்கு லேயாள் பெற்ற குமார்த்தியாகிய தீனாள் அவர்கள் தங்கியிருந்த சாலேம் என்னும் பட்டணத்திற்குள்ளே போய் அந்த தேசத்து பெண்களை பார்க்க போனாள். ஆனால் சென்ற இடத்திலே ஏவியனான ஏமோரின் குமாரனும் தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் அவளை கற்பழித்து விட்டான். அது மட்டுமல்ல, அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பி தன்னுடைய தகப்பனை யாக்கோபினிடத்திலே அனுப்பினான். ஆனால் யாக்கோபு வெளியே சென்றிருந்த தன்னுடைய குமாரர்கள் வரும் வரை எதையுமே செய்யவில்லை. குமாரர்கள் வந்தபொழுதும் அவர்கள் மிகவும் கோபமடைந்தார்கள். எனவே வஞ்சகமான மறுமொழியாக, விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையாய் இருக்கும் என்று கூறினார்கள். இந்த சீகேம் எப்படியாவது
தீனாளை தன்னுடைய மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினபடினாலே அவன் மட்டுமல்ல, ஊரார் அனைவரும் அதற்கு சம்மதிக்கும்படியாக பேசி முடித்தான். இப்பொழுது நாம் ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் பார்ப்போம். வாசிக்கிறேன். 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்துக் கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரனுமான சிமியோன், லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொண்டு போட்டார்கள். இது மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலை. இந்த சிமியோனும் லேவியும் தீனாளின் முழு சகோதரர்கள். தீனாளை கெடுத்ததற்கான பழியை வாங்க வேண்டும் என்று புறப்பட்டு போகிறார்கள். சொல்லப்போனால் மிக அதிகமாக பழி வாங்கிவிட்டார்கள். அந்த மனிதர்கள் இவ்வாறு சம்பந்தம் கொண்டு யாக்கோபின் அத்தனை செல்வங்களையும் தங்களுடைய செல்வங்களாக்கிக் கொள்ள திட்டமிட்டதும் தீனால் கெடுக்கப்பட்டதும் இருந்தாலும் இது எதுவுமே அவர்களுடைய செயலுக்கு ஈடாகாது. அத்தனை கொடூரமாய் பட்டணத்தில் உள்ள அத்தனை ஆண்களையும் கொண்டு போட்டார்கள். வசனங்கள் 26, 27 பாருங்கள். ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கருக்காலை கொண்டு சீகேமின் வீட்டிலிருந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். மேலும் யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு, மற்ற சகோதரர்கள் செய்ததை கவனித்தீர்களா? பட்டணத்திற்குள்ளே போய் எல்லாரிடத்திலிருந்தும் கொள்ளையிடுகிறார்கள். இது எதை காட்டுகிறது? யாக்கோபின் குடும்பத்திலிருந்த பேராசையை காட்டுகிறது. இது சரியான ஒரு குணநலன் அல்ல. இதை அவர்கள் எங்கே கற்றார்கள்? லாபானுடைய வீட்டிலே கற்றுக்கொண்டார்கள். வசனம் 28 முதல் 30 வரை பாருங்கள். அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்வெளியிலும் இருந்தவைகள் யாவையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டிலிருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெருசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். அருமையானவர்களே, யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே இன்னும் இருக்கிற ஒரு தவறான காரியத்தை பார்த்தீர்களா? அவனுடைய பெயரை கெடுத்து போட்டதற்காக சிமியோனையும் லேவியையும் கண்டிக்கிறானே ஒழிய அவர்கள் செய்தது தேவனுக்கு விரோதமான பெரிய பாவம் என்று சொல்லி கண்டிக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய சில செயல்களுக்கும் பாவங்களுக்கும் வித்தியாசமான கண்ணோட்டத்திலே பதில் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். பல சமயங்களிலே பாவத்தை பாவம் என்று நாம் எண்ணுகிறதில்லை, சொல்லுகிறதில்லை. அந்த பாவத்தினாலே ஏற்பட போகிற விளைவை குறித்தே பெரிதாக பேசுகிறோம். இன்றும் திருச்சபையிலே உள்ள சில சகோதர சகோதரிகள் குறிப்பிட்ட காரியங்களிலே தைரியமாக உறுதியோடு நிலை நிற்பதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் ஒருவேளை இந்த காரியத்திலே அவர்கள் உறுதியாக நிற்பதை விரும்புகிறதில்லை. அவர்கள் தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற பயத்தினாலே உறுதியற்றவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் செய்தது சரியோ தவறோ என்பதை குறித்து அவர்கள் எண்ணுகிறதே இல்லை. தங்களை சுற்றி இருக்கிற கூட்டத்தை பிரியப்படுத்தவே விரும்புவார்கள். இப்படி மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணுகிற கிறிஸ்தவர்களை கர்த்தர் தாம் கிருபையாக மாற்றி அமைக்க வேண்டும். அவர்கள் இது சரியானதா, கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் ஒரு காரியமா, கிறிஸ்துவின் பிள்ளை இதை செய்யலாமா என்றெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த காரணத்தினாலே தான் இன்றைக்கு அநேக திருச்சபைகள் பாவத்தோடு ஒத்துப்போகும் மக்களினாலே நிறைந்ததாயிருக்கிறது. எனவேதான் சோர்ந்து போன சந்தோஷமில்லாத அநேக கிறிஸ்தவர்களை நாம் இன்று பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, உண்மையாக உறுதியாக நிற்பது சிறந்தது. நீங்கள் உறுதியாக நிற்கும் பொழுது எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. யாக்கோபு கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கொண்டு இருந்தார். ஆனால் இன்னமும் வளர வேண்டியது அதிகம் இருக்கிறது. அவனுடைய வார்த்தைகளுக்கு அவனுடைய குமாரர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கவனியுங்கள். அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியைப் போல நடத்தலாமோ என்றார்கள். இது ஒரு நல்ல கேள்விதான். இவர்களே நியாயத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் என்றால் முதலாவது அந்த பையனை அழைத்து அவனுக்கே அவளை திருமணம் செய்து கொடுத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இதுதான் சிறந்த ஒரு முடிவு. இந்த முடிவு சரியானது அல்ல. இருந்தாலும் இத்தனை ஜனங்களை கொலை செய்வதை விட அது பரவாயில்லை. அவர்கள் செய்தது சரி என்று சொல்வதற்கு எந்த சாக்கு போக்கும் இல்லை. அந்த சகோதரர்கள் என்ன செய்தார்களோ அதை அவர்கள் செய்திருக்க கூடாது.
ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அதாவது அவர்கள் வெளிச்சத்திலே வாழுகிறவர்களாக இல்லை. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்களிலே என்ன எழுதியிருக்கிறார் கவனியுங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் தங்களுக்கு யார் துன்பம் விளைவித்தாலும் இது ஒன்றையே அவர்கள் பின்பற்ற வேண்டும். பதிலுக்கு பதில் செய்ய எந்த நிமிடத்திலே நாம் சிந்திக்கிறோமோ, எப்பொழுது நாம் முயற்சி எடுக்கிறோமோ, அந்த நேரத்தில் தானே நாம் விசுவாச வாழ்க்கை வாழவில்லை என்பதை தெரிவிக்கிறோம். மட்டுமல்ல, நாம் என்ன சொல்கிறோம் என்றால், என்னால் தேவனை நம்ப முடியாது என்று சொல்கிறோம். தேவன் எனக்காக செயல்படுவார் என்பதை நான் விசுவாசிக்கவில்லை என்று சொல்கிறோம். இந்த குறிப்பிட்ட வேளையிலே யாக்கோபு ஓரளவு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்தவன் என்று சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக அவனுடைய குமாரர்கள் அப்படி இல்லை. என்றாலும் அவர்கள் செய்த செயல் சரி என்று நாம் வாதிடவே முடியாது. தங்கள் சகோதரிக்கு ஏற்பட்ட நிலைமையின் காரணமாகவும் அதனால் தங்கள் மேல் வந்த வெட்கத்தின் காரணமாகவும் உணர்ச்சி வசப்பட்டு அவ்வாறு செயல்பட்டார்கள். பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை ஒவ்வொன்றாய் அவனுடைய வீடு தேடி வருகிறதை யாக்கோபு உணர்கிறான். இப்பொழுது ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். மீண்டுமாக யாக்கோபு தான் ஏற்கனவே ஒரு தூணை நட்டி பெத்தேல் என்று பெயரிட்ட அந்த இடத்திற்கு திரும்பி வருகிறான். தேவன் அவனோடு செய்த வாக்குறுதியை மீண்டுமாக உறுதிப்படுத்துகிறார். இங்கே இருக்கும் பொழுதுதான் பென்யமீன் பிறக்கிறான். ராகேல் மரித்து போகிறாள். அது மட்டுமல்ல, யாக்கோபின் தகப்பனாகிய ஈசாக்கின் மரணத்தை குறித்தும் இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 33ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொண்ட பிறகு யாக்கோபின் வாழ்க்கை பெனியேலிலே இருக்கும் பொழுது மாற்றம் பெற்றது என்று நான் கூறியது எவ்வளவு தவறு என்று ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். 34ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது யாக்கோபின் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் எதையுமே நாம் கண்டுகொள்ள முடிகிறதில்லை. அது உண்மைதான். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பெனியேலிலே யாக்கோபு பெற்ற அந்த அனுபவமானது ஒரு அவசர அனுபவம் என்று நாம் சொல்ல முடியாது. சிலருடைய வாழ்க்கையிலே இரண்டாவது அனுபவம் என்று ஒன்றை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் எதையுமே பெற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூறுவார்கள். ஆனால் அருமையான சகோதரனை, சகோதரியே, இதுவும் உண்மை அல்ல. சிலருடைய வாழ்க்கையிலே இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே தான் அவர்கள் தீர்மானம் செய்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் பல நேரங்களிலே அப்படிப்பட்ட அனுபவங்களை பின்னாலே திரும்பி பார்க்கிறோம். ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட எந்த ஒரு சம்பவமும் அவர்களுக்கு நினைவிலே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யாக்கோபு பெனியேல் அண்டை வந்த பொழுது ஒரு அற்புதமான காரியம் அவன் வாழ்க்கையிலே நடைபெற்றது. பெனியேலுக்கு முந்தைய காலத்திலே எல்லா சூழ்நிலைகளிலேயும் சுயமும் மாம்சமும் அவனை வழிநடத்தினது. ஆனால் பெனியேலிலே நடைபெற்றது என்னவென்றால், அவனுடைய சுயம் அங்கே விழுந்து விட்டது. காத்து இறங்கிய ஒரு வாகனத்தின் சக்கரத்தை போல அவன் உட்கார்ந்து விட்டான். காத்து அடைக்கப்பட்ட ஒரு பொம்மையைப் போல பெரிதாக வந்து இப்பொழுது காத்து இறங்கிய ஒரு பொம்மையைப் போல ஆகிவிட்டான். 34ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது யாக்கோபு இன்னமும் விசுவாசத்திலே நடக்கவில்லையே என்று தெரிகிறது. ஏசாவை சந்திக்கும் முன்னதாக பயத்துடனும் நடுக்கத்துடனும் கர்த்தரை தேடுகிறவனாயிருந்தான். ஆனால் ஏசா யாக்கோபை சந்தித்து மீண்டுமாக அவனுடைய வீட்டிற்கு புறப்பட்டு போன பிறகு சாலேமிற்கு நேரே யாக்கோபு தனது குடும்பத்தை எடுத்துச் சென்றான். அது தவறான ஒரு நடவடிக்கை. இன்னமும் யாக்கோபு தனது தந்திரங்களை சார்ந்திருக்கிறான். தீனாள் கற்பழிக்கப்பட்டாள். சிமியோனும் லேவியும் சாலேம் ஊருக்குள்ளே சென்று அந்த பிரபுவை சந்தித்தார்கள். அவன் அவளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னாலும் அங்கே இருந்த எண்ணற்ற ஆண் மக்களை கொலை செய்து விட்டார்கள். அவர்கள் திரும்பி வந்தபொழுது யாக்கோபு சொன்னதென்ன? நீங்கள் கானானியரிடத்திலும் பெருசியரிடத்திலும் என் வாசனையை கெடுத்து போட்டீர்கள், என்னை கலங்க பண்ணினீர்கள் என்றுதான் கூறினான். வேத வியாக்கியானம் செய்கிற அநேகர் இப்படி சாலேமிலே அவன் தங்கியது தவறு என்று கூறுகிறார்கள். அந்த கருத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓரளவு அது சரிதான். காரணம் என்ன தெரியுமா? இப்பொழுது யாக்கோபு இன்னமும் பெத்தேலுக்கு செல்ல தயாராகவில்லை. அங்கே தேவன் அவனுக்கு கொடுக்க போகும் அனுபவத்திற்கு அவன் ஆயத்தமானவனாக இல்லை. 34ஆம் அதிகாரத்திற்கான காரணம்
யாக்கோபு விசுவாசத்தினாலே நடக்கிறவனாய் இல்லாமல் மாம்ச பலனை நம்பி நடக்கிறவனாய் காணப்பட்டதினால்தான் பெத்தேலுக்கு போகும் அளவிற்கு அவனது விசுவாசம் இல்லாதபடினாலே இங்கே சாலேமிலே அவன் தங்கிவிட்டான். இங்கே நடந்த இந்த பரிதாபமான நிகழ்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு தனது குடும்பத்திலே கூட ஒரு தலைவனாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அவன் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டிய தலைமை பொறுப்பை குடும்பத்திலே அவன் எடுக்கவில்லை. பல வகைகளிலே நாம் பார்த்தால் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலனடைந்த ஒரு தலைவனாக இல்லை. இந்த 11 குமாரர்களையும் மேய்த்து அடைப்பதற்கு யாக்கோபு ஆயத்தமானவனாக இல்லை. இந்த பரிதாபமான சம்பவத்திற்கு பின்னர் யாக்கோபு தனது வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரத்தை பார்க்கிறான். முன்பே செய்திருக்க வேண்டிய ஒரு தீர்மானத்தை இப்பொழுது யாக்கோபு செய்கிறான். பாருங்கள், ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இப்பொழுது மீண்டுமாக தேவன் அவனை பெத்தேலுக்கு வரும்படியாய் அழைக்கிறார்.
இந்த துக்கமான சம்பவத்திற்கு பிறகு பெத்தேலை நோக்கி போக ஆயத்தமாகிறான். இந்த சம்பவத்திற்கு முன்னதாக பெத்தேலுக்கு புறப்பட்டு போக தேவையான விசுவாசம் அவனுக்கு இல்லை. இப்பொழுது தனது குடும்பத்திலேயும் ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை அவன் எடுக்க ஆரம்பிக்கிறான். கவனியுங்கள், ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். தனது குடும்பத்தினரை பார்த்து அநேக காரியங்களை செய்யும்படியாக யாக்கோபு கட்டளையிடுகிறான். முதலாவதாக உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள் என்று சொன்னான். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஒருவேளை நமக்கு அதிர்ச்சியாயிருக்கலாம். அருமையானவர்களே, ராகேல், லேயாள் மற்றும் குடும்பத்தினரோடு யாக்கோபு லாபான் வீட்டை விட்டு புறப்பட்ட பொழுது ராகேல் சில சொர்பங்களை எடுத்துக்கொண்டு வந்து விட்டாள். ஆனால் அவள் அப்படி எடுத்துக்கொண்டு வந்தது முதலாவது யாக்கோபுக்கு தெரியாது. எனவேதான் லாபானிடத்திலே அந்த சொர்பங்களை குறித்து அவன் சொன்னது உண்மை. லாபானிடத்திலே அவன் உண்மையை சொன்ன சில நேரங்களிலே அதுவும் ஒன்று. ஏனென்றால் அந்த சொர்பங்கள் அங்கே இருப்பது அவனுக்கு தெரியாது. அவை கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது யாக்கோபு ஜீவனுள்ள உண்மையான தேவனை அறிந்திருந்தபடினாலே அவற்றை தூர எறிந்து விடும்படியாக சொல்லியிருப்பான் என்று நாம் எண்ணுகிறோம். உண்மையாகவே அவன் ஜீவனுள்ள தேவனோடு தனிப்பட்ட முறையிலே சந்தித்தவன். ஆனாலும் அந்த சொரூபங்களை அகற்றவில்லை. இங்கே அவனுடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது அந்த அந்நிய தெய்வங்களை அவர்கள் வழிபட்டு கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. முதல் முறையாக ஆவிக்குரிய தலைமைத்துவம் எடுத்து உங்களிடத்தில் உள்ள அந்நிய தெய்வங்களை அவன் விலக்கி போடுங்கள் என்று சொல்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் வேண்டுமென்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது தவறான காரியங்கள் என்ன இருக்கிறதோ அதை அகற்ற வேண்டும். இந்த அநேகர் வாரத்து நாட்களிலே ஏதேதோ தெய்வங்களை வழிபடுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளிலே தேவனுக்கு சேவை செய்ய முயற்சிக்கிறார்கள். அடிப்படையான கிறிஸ்தவ குடும்பங்களிலே இருக்கிறவர்களும் கூட அவர்களுக்கென்று சில அந்நிய தெய்வங்களை வைத்திருக்கிறார்கள். எனவேதான் அவர்களுடைய ஓய்வு நாள் ஆராதனை உற்சாகமானதாக இல்லை. தேவனை ஆராதிப்பதனாலே ஒரு புதிய அனுபவத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பெற்றுக் கொள்கிறதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அந்நிய தெய்வங்களை, அந்த வினோதமான தெய்வங்களை விட்டுவிட வேண்டும். உங்களுக்குரிய அந்த அந்நிய தெய்வம் எது என்று எனக்கு தெரியாது. அது ஒருவேளை மற்றவர்களுக்கு சொந்தமான காரியங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற ஆசையாக, இச்சையாக இருக்கலாம், அல்லது பண ஆசையாக இருக்கலாம். சிலர் ஓய்வு நாட்களிலே தேவனை ஆராதிப்பதற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கூட கொடுக்க முடியாமல் தங்கள் வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்ன குறை இருக்கிறது என்று யோசித்து பார்க்கிறார்கள். ஆரம்ப நாட்களிலே நீங்கள் கர்த்தரை சந்தித்த பெத்தேலுக்கு திரும்பி வர வேண்டும் என்றால், எனக்கு அருமையான நண்பனே, நீங்கள் விட்டுவிட வேண்டிய காரியங்களை, தவறான காரியங்களை விட்டுவிடத்தான் வேண்டும். இரண்டாவதாக யாக்கோபு அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான்? உங்களை சுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். ஒரு விசுவாசியை பார்த்து இந்த வார்த்தை சொல்லப்படும் என்றால் அதன் பொருள் என்ன? அறிக்கையிட வேண்டிய பாவங்களை அறிக்கையிடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இன்னமும் ஆங்காங்கே காணப்படுகிற பாவங்களை குறித்து நீங்கள் செயல்பட வேண்டும். வாரம் முழுவதும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தீர்களோ அப்படியே ஆலயத்திற்கு வந்து அப்படியே நீங்கள் திரும்பச் செல்வதிலே எந்த பயனும் இல்லை. ஆலயத்திற்கு வரும் முன்னதாக ஒருவேளை நீங்கள் குளித்திருக்கலாம், நல்ல வாசனை திரவியங்கள் எல்லாம் பூசி இருக்கலாம். என்றாலும் ஆத்துமாக்கள் சுத்தம் பண்ணப்படாததினாலே அநேக திருச்சபைகளிலே ஒரு கெட்ட வாசனை வீசுகிறது. காரணம் என்ன? பாவம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை செய்ய பண்ணப்படுகிறதில்லை, சுத்தம் பண்ணப்படுகிறதில்லை. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும், பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். மூன்றாவதாக யாக்கோபு என்ன சொல்கிறார்? உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். இதன் பொருள் என்ன? பழைய வஸ்திரங்களை களைந்து எறியுங்கள். வேத புஸ்தகத்திலே வஸ்திரங்கள் என்று சொல்லப்படுவது நம்முடைய பழக்க வழக்கங்களை குறிக்கிறதா இருக்கிறது. கால்பந்து விளையாட்டு வீரன் அதற்கான விசேஷித்த உடையை அணிந்து கொள்வது அவனுடைய பழக்கம். அதே போல ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளைக்கான உடை அணிகிறவனாய், உடை அணிகிறவளாய் காணப்பட வேண்டும். தேவனுக்கு அடுத்த பழக்க வழக்கங்களை உடையவர்களாய் இருக்கிறீர்களா? நீங்கள் கல்வி கற்கும் இடத்திலேயோ, நீங்கள் பணி செய்யும் இடத்திலேயோ, உங்கள் வியாபார ஸ்தலத்திலேயோ, நீங்கள் வசிக்கும் தெருவிலேயோ
நீங்கள் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்கள் என்பதை மற்றவர்களால் காண முடிகிறதா? பெத்தேலுக்கு யாக்கோபு திரும்பிச் சென்ற அன்று தேவனுக்காக வாழத் துவங்கினான். அதுவரை அப்படி இல்லை. இப்பொழுது அவன் கூறுவது என்ன? வாருங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் என்று எல்லாரையும் அழைக்கும் ஒரு மனிதனாய் இருக்கிறான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் துவங்கிய இடத்திற்கு மீண்டும் வந்துவிட்டீர்களா? ஒருவேளை உங்கள் சூழ்நிலையின் காரணமாக அல்லது உங்களிலே வாசம் பண்ணும் பழைய மனிதனின் காரணமாக பலமுறை நீங்கள் தேவனை துக்கப்படுத்தி இருக்கலாம். ஆனால் முதலாவதாக நீங்கள் தேவனை சந்தித்த இடத்திற்கு வரும்படியாக இன்று தேவன் உங்களை பார்த்து அழைக்கிறார். எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் 2 கரங்களை விரித்தவராக உங்களை அன்போடு அழைக்கிறார். நீங்கள் விட்டுவிட வேண்டிய பிற தெய்வங்களை விலக்கி போட்டு பாவ அறிக்கை செய்து உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு அவருக்கேற்ற பிள்ளைகளுக்கான அடையாளமாயிருக்கிற பழக்க வழக்கங்களை கொண்டவர்களாய் அவரண்டை வாருங்கள். இப்படி யாக்கோபு பெத்தேலுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று அந்த இடத்திலே அவன் சிந்திக்க காரணம் என்ன? தேவனே யாக்கோபை பார்த்து, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று அவனுக்கு சொல்லுகிறார். அருமையான சகோதரனை, சகோதரியே, இன்றும் உங்களை பார்த்தும் ஆண்டவர், மகனே, மகளே, நீ உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்த நிலைமைக்கு நீ திரும்ப வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். எத்தனை மாதங்களாக, எத்தனை வருடங்களாக அவரை விட்டு நாம் தூரம் போயிருந்தாலும், எத்தனை அந்நிய தெய்வங்களை நமக்கு உண்டாக்கி கொண்டிருந்தாலும், இன்று அது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவையற்ற பழக்க வழக்கங்களை களைந்துவிட்டு ஆண்டவரண்டை வருவோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சந்தித்த பலவிதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் உம்மை நாங்கள் நினைக்க வேண்டியபடி நினைக்காமல் நீர் எங்களை அழைத்த அழைப்பை மறந்து போனவர்களாய் இருப்போம் என்றால் நீர் தொடர்ந்து அதை குறித்து எங்களோடு பேசும். இந்த வேளையிலேயும் யார் யார் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை துவங்கிய இடத்திற்கு திரும்ப வரும்படியாய் நீர் அழைக்கிறீரோ அவர்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுதே ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் பாவங்களை மன்னித்து உம்முடைய தூய ஆவியின் வல்லமையை கொடுத்தருளும். எந்தெந்த காரியங்களிலே அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமோ, எந்தெந்த காரியங்களிலே விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதை அவர்கள் கொடுக்கவும், எந்தென்றும் உம்முடைய பிள்ளைகளாய் வாழவும் நீரே அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த நாள் ஒரு புது பிறப்பின், மறுபிறப்பின் அனுபவமாகட்டும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் தொடர்ந்து நீர் கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஏசாயா 29:14.